ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயண வீடியோ எல்லாருக்கும் பயண வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிஃபால்ட்டாக வந்துடுறாங்க. அது யார்? நம்ம விஜே பார்வதி. விஜே பார்வதி இல்லாத இடமே கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு எல்லாரோட ஏவிலையும் நான் பார்த்துட்டேன். லாஸ்ட்டாக போனவங்க ஒரு ஏவிலையும் பாருங்கள், விஜே பார்வதி இல்லாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு கண்டென்ட்டை வாரி இறைச்சிருக்காங்க. ஆனால் என்ன எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி பயண வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க நம்ம கானவனத்துக்கு. ஒரு பக்கம் கமருதீன் வந்து கிஸ் பண்ணுற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் இருந்த மூமெண்ட்லாம் வந்துட்டு மக்கள் வந்து ஆரவாரப்படுத்தி கொண்டாடுற மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்க. அதே வந்து விஜே பார்வதி வர விஷயங்கள் வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு அந்த ரெட் கார்டு கொடுக்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரெட் கார்டு ரெண்டு பேருக்கு தானே கொடுத்துருந்தாங்க. அது என்ன இன்னுமே வந்து விஜே பார்வதி மேலே அவ்வளவு வன்மங்கள்ன்ற மாதிரி இது எனக்கு தோணுச்சு. பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு சேர்ந்து தான் வந்து கார்டை கொடுக்குறாங்க. ஆனால் கமருதீனுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு சந்தோஷம், அதாவது ஒரு விதமான ஒரு ஆறுதலான ஒரு வரவேற்பு கொடுக்குற மாதிரியும், இன்னுமே அந்த விஜே பார்வதி விஷயங்கள் வந்துட்டு அப்படியே வந்து அவரோட விஷயங்கள் எல்லாமே போனது காரணம் விஜே பார்வதி என்ற அளவுக்கு வந்துட்டு மக்கள் பண்ணுற விஷயங்கள், ஒரு சில பேர் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுவும் வந்துட்டு அந்த பயண வீடியோவில் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு சண்டை போட்டிருப்பார் விஜே பார்வதிக்கிட்ட. அப்போ வந்துட்டு விஜே பார்வதியை ப்ரொடெக்ட் பண்ணவங்க பார்த்தா கானவனத்தை இப்படி பண்ணியிருப்பார். யார்? நம்ம சபரி. அவர் வந்து ஊன்னு சொல்லியிருப்பார். அந்த டைம் கையில் காஃபி வச்சுருப்பாங்க, அதை தட்டி விட்டுருப்பார். அது ஆக்சுவலாக அவர் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். அது வந்து தவறு. அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க, ஜாலியாக ரெண்டு பேரும் மாறி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அந்த விஷயத்தையும் வந்து அந்த பயண வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஆடியன்ஸ் வந்து கை தட்டுறாங்க. என்ன லாஜிக்லேயே இருக்காங்கன்னு தெரியல. பட் எது எப்படியோ கண்டிப்பாக விஜே பார்வதிக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் அந்த பேச்சு திறமைக்கும் இன்னும் நல்லா வருவாங்க. கமருதீன் அண்ட் விஜே பார்வதி ரெண்டு பேருமே காம்போ எதிர்பார்க்குற அளவுக்கு தான் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெளித்தரையில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நம்ம விஜே பார்வதி யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இவங்க வந்துட்டு அதாவது ரெக்கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சாலும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு விஜே பார்வதி கண்டென்ட் வந்து இருக்குது. பார்த்தீங்களா? எல்லாரோட பயண வீடியோலையும் அதுதான் மாசு. எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. பட் எனிவே ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.